வணக்கம். இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரிய பவினோத்கடன். முதலில் தலைப்புச் செய்திகள். சூரிச்சில் டிராம் மோதி பெண் படுகாயம். நீச்சல் பகுதிக்கு வந்த பாம்பு. பயப்பட வேண்டாம் என அதிகாரிகள் விளக்கம். பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து அரசியல் மனப்பான்மையில் பெரிய வித்தியாசங்கள். புதிய ஆய்வு. ஒரு வாரத்தில் 80 வேலை மணி நேரங்கள் உள்ளன. சுவிஸ் நிறுவன நிர்வாகியின் கருத்து சர்ச்சை. ஆரோக்கியமற்ற உணவுகளுக்கான விளம்பரங்களை கட்டுப்படுத்த சுவிட்சர்லாந்து அரசு திட்டம். ஜெனிவா நிலத்தடி வாகன திரைப்படத்தில் 4 மாதங்களாக வாழும் காட்டுயிர். மேற்கு சுவிட்சர்லாந்து குழந்தைகள் பராமரிப்பு நிலையங்களில் பாலியல் துஷ்பிரயோக சந்தேகம். தொடர்பான விரிவான செய்திகள். எவ்வளவு காலம்தான் பழைய வீட்லயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க? உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையல் அறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு. ஆமாம், நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிஸில் இருக்கவே இருக்கிறது மாடர்ன் ஹவுஸ் GmbH. எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான். குறைந்த செலவு, அதிக தரம், நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மாடர்ன் ஹவுஸ் GmbH நிறுவனம். அதிகளவு உப்பு, சர்க்கரை மற்றும் கொழுப்பு கொண்ட உணவுகளுக்கான விளம்பரங்களை கட்டுப்படுத்தும் புதிய முன்மொழிவை பெடரல் ஃபுட் சேஃப்டி அண்ட் வெட்டனரி ஆபீஸ் உணவுத்துறை பிரதிநிதிகளிடம் முன்வைத்துள்ளது. குறிப்பாக சிறுவர்களை குறிவைத்து வெளியிடப்படும் விளம்பரங்களுக்கு கட்டுப்பாடுகள் அவசியம் என அதிகாரிகள் வலியுறுத்தினர். BLB வெளியிட்ட அறிக்கையில் சுய ஒழுங்குமுறை நடைமுறைகள் முழு துறையிலும் அமுல்படுத்தப்பட வேண்டும். மேலும் 13 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை இலக்காக வைத்து அனைத்து விளம்பர தளங்களையும் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் உள்ளடக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீப ஆண்டுகளில் குழந்தைகளிடையே அதிகரித்து வரும் உடல் பருமன், நீரிழிவு மற்றும் ஆரோக்கியமற்ற உணவு பழக்கங்கள் குறித்து உலகளவில் கவலை அதிகரிக்கும் நிலையில் சுவிட்சர்லாந்து உணவு விளம்பரங்களுக்கான கட்டுப்பாடுகளை வலுப்படுத்த முயற்சி மேற்கொள்கிறது. குறிப்பாக சமூக ஊடகங்கள், வீடியோ தளங்கள் மற்றும் குழந்தைகள் அதிகம் பயன்படுத்தும் டிஜிட்டல் சேவைகள் மூலம் ஆரோக்கியமற்ற உணவுகள் தீவிரமாக விளம்பரப்படுத்தப்படுவதாக சுகாதார அமைப்புகள் நீண்ட காலமாக எச்சரிக்கின்றன. சுவிட்சர்லாந்து மக்கள் கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு தற்போது பாதுகாப்பற்ற உணர்வுடன் வாழ்கிறார்கள் என சூரிச்சில் உள்ள ETH சூரிச் பாதுகாப்பு ஆய்வு மையம் மேற்கொண்ட புதிய ஆய்வு சொல்கிறது. இந்த ஆய்வின்படி அடுத்த 5 ஆண்டுகளில் உலக அரசியல் நிலைமை மோசமடையும் என 86% மக்கள் கருதுகின்றனர். இது 2025 ஆண்டோடு ஒப்பிடுகையில் 5% உயர்வு. மேலும் பொதுவான பாதுகாப்பு உணர்வு தற்போது 82% குறைந்துள்ளது. இது கடந்த 20 ஆண்டுகளில் பதிவான மிக குறைந்த அளவாகவும் கருதப்படுகிறது. யுக்ரைன் போர், ஐரோப்பாவில் அதிகரித்து வரும் பாதுகாப்பு பதட்டம், இணைய தாக்குதல்கள் மற்றும் தவறான தகவல் பரப்பல்கள் போன்ற காரணிகள் சுவிட்சர்லாந்து மக்களின் பாதுகாப்பு மனநிலையை பெரிதும் பாதித்துள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த சூழலில் நேட்டோ அமைப்புடன் சுவிட்சர்லாந்து நெருங்கிய ஒத்துழைப்பை உருவாக்க வேண்டும் என்ற கருத்துக்கும் மக்கள் மத்தியில் ஆதரவு அதிகரித்து வருவதாக ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது. பாரம்பரியமாக நடுநிலை கொள்கையை பின்பற்றும் சுவிட்சர்லாந்தில் உலகளாவிய பாதுகாப்பு மாற்றங்கள் காரணமாக பாதுகாப்பு மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு குறித்த விவாதங்கள் தற்போது அதிகரிக்கின்றன. பிரான்ஸ் மற்றும் சுவிட்சர்லாந்து மக்களின் அரசியல் மற்றும் சமூக மனப்பான்மையில் குறிப்பிடத்தக்க வேறுபாடுகள் இருப்பதாக புதிய பிரான்கோ சுவிஸ் ஆய்வு தெரிவிக்கிறது. சர்வதேச சந்தை ஆய்வு நிறுவனம் எப்சோஸ் மேற்கொண்ட இந்த ஆய்வின்படி நேரடி ஜனநாயக முறைக்கு இரு நாடுகளிலும் அதிக ஆதரவு இருக்கிறது. சுவிட்சர்லாந்தில் 86% மக்களும் பிரான்சில் 79% மக்களும் அடிக்கடி மக்கள் வாக்கெடுப்புகள் நடத்தப்பட வேண்டும் என ஆதரவு தெரிவித்துள்ளனர். ஆனால் அரசின் பங்கு குறித்து இரு நாடுகளின் பார்வையில் பெரிய வேறுபாடு உள்ளது. பிரான்சில் 62% மக்கள் அரசாங்கம், சமூக மற்றும் பொருளாதார விவகாரங்களில் அதிக தலையீடு செய்ய வேண்டும் என கருதுகின்றனர். இதே மாதிரியான கருத்தை சுவிட்சர்லாந்தில் 34% மக்கள் மாத்திரமே ஆதரித்துள்ளனர். எதிர்காலம் குறித்த நம்பிக்கையில் இரு நாடுகளிடையில் வித்தியாசம் தென்படுகிறது. பிரான்சில் 69% மக்கள் அடுத்த தலைமுறை தற்போதைய தலைமுறையை விட மோசமான சூழலில் வாழும் என கருதுகின்றனர். சுவிட்சர்லாந்தில் இந்த எண்ணிக்கையானது 49% ஆகும். அரசியல்வாதிகள் மீதான நம்பிக்கை இரு நாடுகளிலும் குறைவாகவே இருப்பதாக ஆய்வு காட்டுகிறது. குறிப்பாக பிரான்சில் பொருளாதாரத்தை சரியாக நிர்வகிக்க அரசியல் தலைவர்களை நம்புகிறோம் என வெறும் 8% மக்களே கூறுகின்றனர். உலகளாவிய பொருளாதார அசாதாரண நிலை, போர் அச்சுறுத்தல்கள் மற்றும் அரசியல் பதட்டங்கள் அதிகரித்து வரும் நிலையில் மக்கள் மனநிலையிலும் அரசியல் அமைப்புகள் மீதான பார்வையிலும் மாற்றங்கள் உருவாக்கி வருவதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். சுவிட்சர்லாந்தை சேர்ந்த விளையாட்டு ஆடை நிறுவனம் ஒன் நிறுவனத்தின் இணை நிறுவனர் மற்றும் இணை தலைமை நிர்வாக அதிகாரியான காஸ்பர் கொபைட்டி கூறிய கருத்து சமூக ஊடகங்களிலும் தொழில்துறை வட்டாரங்களிலும் விவாதத்தை தூண்டியுள்ளது. தனது வேலைப்பளு குறித்து கேட்டபோது ஒரு வாரத்தில் 80 வேலை மணி நேரங்கள் உள்ளன என்று அவர் கூறியிருந்தார். இந்த கருத்து பணியாளர்களுக்கு அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் என உளவியல் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். மிக நீண்ட நேர வேலை முறைகள் பணியாளர்களிடையே ஆரோக்கியமற்ற எதிர்பார்ப்புகளை உருவாக்கும் அபாயம் இருப்பதாகவும், உற்பத்தி திறன் ஒரு கட்டத்திற்கு பின்னர் குறைவடைவதுடன் மன அழுத்தம்
மற்றும் பர்ன் அவுட் போன்ற உடல்நல பிரச்சனைகளும் அதிகரிக்கும் என ஆய்வுகள் காட்டுவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இந்த சர்ச்சைக்கு பதிலளித்த ஒன் நிறுவனம் அந்த கருத்து சாதாரண உரையாடலின் போது நகைச்சுவையாக கூறப்பட்ட மிகைப்படுத்தப்பட்ட விளக்கம் மாத்திரமே என தெரிவித்துள்ளது. மேலும் நிறுவன பணியாளர்களுக்கு நெகிழ்வான வேலை நேரம் மற்றும் விடுமுறை தேர்வுகள் வழங்கப்படுகின்றன என்றும் பெரும்பாலான ஊழியர்கள் தங்கள் வேலை தனியார் வாழ்க்கை சமநிலையால் திருப்தி அடைந்துள்ளதாகவும் நிறுவனம் விளக்கியது. சமீப காலங்களில் ஐரோப்பா முழுவதும் வேலை வாழ்க்கை சமநிலை, மனநலம் மற்றும் பணியிட அழுத்தம் தொடர்பான விவாதங்கள் அதிகரிக்கும் நிலையில் இந்த கருத்தும் புதிய விவாதத்தை உருவாக்கியுள்ளது. ஜெனீவாவின் கோர்னாவின் பகுதியில் உள்ள நிலத்தடி வாகன திரைப்படத்தில் சிறிய காட்டுயிர் ஒன்று கடந்த 4 மாதங்களாக வாழ்ந்து வருவது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சுவான்சிக் மெனோத்தன் வெளியிட்ட தகவலின்படி மார்டன் எனப்படும் காட்டு விலங்கு பல பயனர்களால் அங்கு காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் ஜெனீவா பார்க்கிங் பவுண்டேஷன் அதன் இருப்பை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியது. அந்த வாகன திரைப்படத்தில் அதிக அளவில் புறாக்களும் வாழ்ந்து வருவதால் அவை அந்த விலங்கிற்கு எளிதான உணவூற்றாக மாறி இருக்கலாம் என கருதப்படுகிறது. இதேவேளை இந்த ஆண்டின் இலையுதிர் காலம் வரை எந்த தலையீடு மேற்கொள்ளப்பட மாட்டாது என அதிகாரிகள் தெரிவித்தனர். காரணம், இந்த விலங்கின் இனப்பெருக்க காலம் ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை நீடிப்பதால் அதன் வாழ்விடத்தை பாதிக்க விருப்பமில்லை என கூறப்பட்டுள்ளது. மேலும் வாகனங்களுக்கு சேதம் ஏற்படுவது தொடர்ச்சியான பிரச்சனையாக இல்லை என்றும் பொதுமக்களுக்கு எந்த அபாயமும் கிடையாது என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். திறந்த அமைப்பில் உள்ள வாகன திரைப்படங்கள் இயற்கையாகவே சில காட்டுயிர்களை ஈர்க்கக்கூடும் என்றும் அவர்கள் விளக்கியுள்ளனர். ஒரு மாதிரியா புது வீடு கட்டியாச்சு. இனி இதுக்கு சோஃபா, கதிரை, கட்டில் என எல்லாம் வாங்கணும். கையில வேற காசு இல்ல. கையில காசு இல்லன்னு கவலைப்படாதீங்க. முற்பணம் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச தளபாடங்களை மாடர்ன் மொபைல் ஷோரூம்ல பெற்றுக்கொள்ள இப்பவே அழையுங்கள். மாடர்ன் மொபைல் GmbH. கட்டணம் இல்லாமலேயே உங்கள் கனவு இல்லத்தை அழகாக்குங்கள். உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது. ஆனா அந்த இழப்பு செய்தியை பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேண்டுமா? இனிமே அப்படி தேவையில்லை. உங்கள் கண்ணீர் துடைக்க kannee.com நாடுங்கள். உங்கள் உறவுகளின் அறிவித்தல்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள். அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை. kannee.com உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி. பெர்ன் நகரில் உள்ள பிரபலமான லொரைன் பேட் நீச்சல் பகுதியில் அண்மையில் ரிங்கல் நேட்ரல் எனப்படும் விஷமற்ற பாம்பு ஒன்று காணப்பட்ட சம்பவம் அங்கு வந்திருந்த மக்களிடையே சிறிய பரபரப்பை ஏற்படுத்தியது. பெர்னர் சைtung வெளியிட்ட தகவலின்படி பொதுவாக மக்கள் வரிசையாக நிற்கும் புவைட்டி பகுதி அருகே இந்த பாம்பு உள்ளது. ஆனால் இதனால் அச்சப்பட தேவையில்லை என அதிகாரிகளும் விலங்கு நிபுணர்களும் தெரிவித்தனர். ரிங்கல் நேட்ரல் என்பது சுவிட்சர்லாந்தில் பரவலாக இருக்கும் மனிதர்களுக்கு ஆபத்தற்ற பாம்பினமாகும். இது பெரும்பாலும் ஈரப்பதமுள்ள பகுதிகள், நீர்நிலைகள் மற்றும் மறைவிடங்கள் அதிகமுள்ள சூழல்களில் வாழ விரும்புகின்றன. இந்த பாம்புகள் சாதாரணமாக மீன்கள், தவளைகள் மற்றும் சிறிய உயிரினங்களை உணவாக உட்கொள்வதோடு மனிதர்களை தாக்கும் தன்மை இல்லாதவை என விலங்கு பாதுகாப்பு நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் நகர்ப்புறங்களில் இயற்கை வாழிடங்கள் குறைந்து வருவதால் சில காட்டுயிர்கள் மனிதர்கள் வாழும் பகுதிகளுக்கு அருகில் தோன்றுவது அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. லொரைன் பேட் பகுதியில் காணப்பட்ட இந்த பாம்பை பலர் ஆச்சரியத்தோடு பார்த்துள்ளனர். சிலர் அச்சமடைந்திருந்தாலும் பலர் அதை இயற்கையின் ஒரு பகுதியாகவே எடுத்துக்கொண்டதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. சுவிட்சர்லாந்தில் ரிங்கல் நேட்ரல் இன பாம்புகள் தற்போது பாதுகாப்பு தேவைப்படும் உயிரினங்களின் பட்டியலிலும் இடம்பெற்றுள்ளன. நகரமயமாக்கல், சாலை அமைப்புகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் மூலம் அவற்றின் வாழிடங்கள் குறைந்து வருவதாக விலங்கு பாதுகாப்பு அமைப்புகள் எச்சரிக்கின்றன. மேற்கு சுவிட்சர்லாந்தின் பிரெஞ்சு மொழி பகுதிகளில் உள்ள குழந்தைகள் பராமரிப்பு நிலையங்கள் தொடர்பில் கடந்த 5 ஆண்டுகளில் 22 பாலியல் துஷ்பிரயோக சந்தேக புகார்கள் அதிகாரிகளிடம் சென்றுள்ளதாக RTS வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புகார்கள் குழந்தைகள் பராமரிப்பு நிலைய நிர்வாகிகள், பெற்றோர் மற்றும் முன்னாள் பணியாளர்களிடமிருந்து கிடைத்துள்ளன. சில குற்றச்சாட்டுகள் பின்னர் போதிய ஆதாரங்கள் இல்லாத காரணத்தால் கைவிடப்பட்டாலும் சில சம்பவங்கள் குற்றவியல் வழக்குகளாக மாறியுள்ளன. அறிக்கைகளில் இடம்பெற்ற சில சம்பவங்கள் மிகவும் கவலைக்கிடமானவையாக இருக்கின்றன. குறிப்பாக மிக இளம் வயதுடைய குழந்தைகளுடன் பராமரிப்பு பணியாளர்கள் ஒழுங்கற்ற உடல் தொடர்பில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெறும் காலத்தில் சம்பந்தப்பட்ட பணியாளர்கள் பொதுவாக பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்படுவதாகவும் குழந்தைகள் பாதுகாப்பு நடைமுறைகள் மீளாய்வு செய்யப்படுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் குழந்தைகள் பராமரிப்பு நிலையங்களில் பணியாற்றும் அனைத்து ஊழியர்களின் குற்றப்பதிவுகளும் பணியில் சேர்க்கப்படும் முன்பும் ஆண்டுதோறும் பரிசோதிக்கப்படுகின்றன என கென்டோன் அதிகாரிகள் தெரிவித்தனர். எனினும் விசாரணை நிறுத்தப்பட்ட அல்லது நீதிமன்ற தீர்ப்பின்றி முடிவடைந்த வழக்குகள் அந்த பதிவுகளில் இடம்பெறுவதில்லை என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு நடைமுறைகள் குறித்து சமீப காலமாக அதிக விவாதங்கள் எழுந்து வரும் நிலையில் இந்த புதிய தகவல்கள் மீண்டும் பெற்றோர்கள் மற்றும் சமூக அமைப்புகள் மத்தியில் கவலைகளை ஏற்படுத்தியுள்ளன.
சூரிச் நகரின் கிரைஸ் 12 பகுதியில் புதன்கிழமை காலை இடம்பெற்ற டிராம் விபத்தில் பெண் ஒருவர் காயமடைந்தார். ஸ்டெட் போலீசாய் சூரிச் தெரிவிக்கையில் காலை 9:30 மணிக்கு பின்னர் சூரிச் ஸ்வாமேண்டிகன் பகுதியில் உள்ள டூவன் டோப் ஸ்ட்ராஸ் வீதியில் லைன் 7 டிராமும் பெண் ஒருவர் மோதிக்கொண்ட சம்பவம் பதிவானது. ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி பாதசாரி கடவை அருகே டிராம் பாதையை கடக்க முயன்ற அந்த பெண் முதலில் ஒரு டிராம் செல்ல அனுமதித்துள்ளார். ஆனால் பின்னர் நடக்க தொடங்கிய வேளை எதிர் திசையில் வந்து கொண்டிருந்த லைன் 7 டிராமை கவனிக்காமல் விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிராம் ஓட்டுநர் அவசர பிரேக் பயன்படுத்திய போதிலும் மோதலை தவிர்க்க இயலவில்லை. இதனால் அந்த பெண் டிராமில் மோதி கடுமையாக காயமடைந்தார். அவர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக சூரிச் நகர போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து தொடர்பில் சரியான காரணங்களை சூரிச் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகமும் சூரிச் நகர போலீசாரும் இணைந்து விசாரணை செய்கின்றனர். சுவிட்சர்லாந்தில் குடியேற்ற எண்ணிக்கை கட்டுப்படுத்தும் நோக்கில் இடம்பெறவுள்ள மக்கள் வாக்கெடுப்பை முன்னிட்டு பல அரசியல் மற்றும் பொருளாதார பார்வையாளர்கள் இதை பிரிட்டனின் பிரெக்சிட் அனுபவத்துடன் ஒப்பிட்டு வருகின்றனர். ஜூன் 14 அன்று இடம்பெறவுள்ள இந்த வாக்கெடுப்பில் சுவிஸ் பீப்பிள்ஸ் பார்ட்டி முன்வைத்துள்ள No to 10 மில்லியன் முன்மொழிவுக்கு மக்கள் தீர்மானம் வழங்க உள்ளனர். இந்த முன்மொழிவு அங்கீகரிக்கப்படின் சுவிட்சர்லாந்து மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இடையிலான சுதந்திர நடமாட்ட ஒப்பந்தம் முடிவுக்கு வரலாம் என கூறப்படுகிறது. சுவிஸ் இன்ஃபோ வெளியிட்ட பகுப்பாய்வில் சுதந்திர நடமாட்டத்தை கைவிட்ட ஒரே ஐரோப்பிய நாடான பிரிட்டனின் அனுபவம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிரெக்சிட் பிறகு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இருந்து வரும் குடியேற்றம் குறைந்திருந்தாலும் அதற்கு பதிலாக ஐரோப்பாவுக்கு வெளியிலிருந்து வரும் குடியேற்றம் அதிகரித்ததால் மொத்த குடியேற்ற எண்ணிக்கை எதிர்பார்த்தபடி குறையவில்லை என பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். சுவிட்சர்லாந்தில் தற்போது சுதந்திர நடமாட்ட ஒப்பந்தத்தின் கீழ் வாழ்ந்து பணியாற்றும் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டவர்களுக்கு இந்த வாக்கெடுப்பின் முடிவு எதிர்கால குடியேற்ற விதிமுறைகளில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் என பார்க்கப்படுகிறது. இதேவேளை எக்கனமி சுவிஸ் இந்த முன்மொழிவுக்கு எதிராக பிரசாரம் செய்ய 4 மில்லியன் சுவிஸ் பிராங்குக்கும் அதிக தொகையை செலவிட்டு வருகிறது. 10 மில்லியன் சுவிட்சர்லாந்துக்கு இல்லை என்ற முன்மொழிவு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் நிலைத்தன்மைக்கும் அச்சுறுத்தலாக மாறக்கூடும் என எக்கனமி சுவிஸ் எச்சரித்துள்ளது. ஃப்ரைபூர்க் ஒலிம்பிக் அணி மீண்டும் சுவிட்சர்லாந்தின் கூடைப்பந்து சாம்பியனாக முடிசூடியுள்ளது. இடம்பெற்ற இறுதிப் போட்டித் தொடரின் 4வது ஆட்டத்தில் ஜெனீவா லயன்ஸ் அணியை 86-66 என்ற கணக்கில் தோற்கடித்த ஃப்ரைபூர்க் ஒலிம்பிக் தனது 23வது தேசிய பட்டத்தை கைப்பற்றியது. முக்கிய இரு வீரர்கள் இல்லாமல் களமிறங்கிய ஜெனீவா அணி முதல் பாதி வரை போட்டியை சமநிலையோடு முன்னெடுத்தது. ஆனால் 3வது கால்பகுதியில் ஆட்டத்தின் கட்டுப்பாட்டை ஃப்ரைபூர்க் ஒலிம்பிக் முழுமையாக கைப்பற்றியதோடு பின்னர் வெற்றியை உறுதிப்படுத்தியது. கடந்த ஆண்டு இதே ஜெனீவா அணியிடம் இறுதியில் தோல்வி அடைந்திருந்த ஃப்ரைபூர்க் ஒலிம்பிக் இந்த வெற்றியின் மூலம் அதற்கு பதிலடி கொடுத்துள்ளது. மேலும் இந்த சீசனில் ஏற்கனவே சுவிஸ் கப் மற்றும் லீக் கப் பட்டங்களை வென்றிருந்த ஃப்ரைபூர்க் ஒலிம்பிக் தற்போது தேசிய சாம்பியன் பட்டத்தையும் கைப்பற்றி ட்ரிபிள் சாதனையை நிறைவு செய்துள்ளது. சுவிட்சர்லாந்து கூடைப்பந்து வரலாற்றில் மிகவும் வெற்றிகரமான அணிகளில் ஒன்றாக பார்க்கப்படும் ஃப்ரைபூர்க் ஒலிம்பிக் தனது ஆதிக்கத்தை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதாக விளையாட்டு விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். இதனோடு சுவிஸ் தமிழ் டிவி இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய பிரதான இணையதளமான swisstamiழ்media.com நாடுங்கள். வணக்கம்.